அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு கழுத்தை நெறித்த கடன் சுமையிலிருந்து தத்தளித்து வந்த உங்களுக்கு மாபெரும் வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் மீன ராசினியர்களான உங்களுக்கு அமையிருக்கு. அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். அவர் இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறாருங்க. எனவே இந்த மாதம் ஆரோக்கிய தொல்லை அகல இருக்கு. குரு வக்ர நிவர்த்தியாகும் நேரத்தில் குருவுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் நன்மைகள் அதிகம் வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். குறிப்பா பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் உருவாக இருக்கு. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. அருளாளர்களின் ஆசையும் அதே போல் அனுபவம் மிக்கவர்களின் அறிவுரையும் இக்காலத்தில் கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல் பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் விலை உயர்ந்த பொருட்களை விற்க நேரிடும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான இடமாற்றம் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மேச ராசிக்கு சுக்கிரன் செல்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டுங்க. குறிப்பா பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கம் உருவாகும். புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. அருளாளர்களின் ஆசியும் அனுபவம் மிக்கவர்களின் அறிவுரையும் இக்காலத்தில் கை கொடுக்கும். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போய் மனக்கலக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. விலையுயர்ந்த பொருட்களை விற்க நேரிடுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான இடமாற்றம் ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். மனதில் நினைத்ததை மறுகணம் செய்து முடிப்பீர்கள். அதே போல் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகல இருக்கு. மேற்படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி கை கூட இருக்குதுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய திருப்பங்கள் பலவும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீன ராசினியர்களுக்கு தற்போது புதன் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். சப்தமாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மை என்று தாங்க சொல்ல வேண்டும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதிர்கால முன்னேற்றம் கருத்து எடுத்த முயற்சிகளிலும் பலன் கிடைக்க இருக்கு. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடை அகல இருக்குதுங்க. வெளிநாடு செல்லும் முயற்சி தாமதப்பட்டு வந்தவர்களுக்கு இப்போது புது முயற்சியில் வெற்றி கிடைக்க இருக்கு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய ஜென்ம ராசியில் சனி மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்கள் சேர்க்கை பெறுகிறது. அதாவது இந்த சேர்க்கை என்பது அவ்வளவு நல்லதல்லங்க. உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான சனி தனாதிபதி செவ்வாய் இரண்டும் இணைந்து ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது தன விரயம் என்பது அதிகரிக்குங்க. தடைகளும் தாமதங்கள் வந்து அலைமோதும். அதே போல் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்குங்க. உடல் நலன்ல மிகுந்த கவனம் தேவை. சிகிச்சைக்காக செலவிடும் தொகை அதிகரிக்குங்க. கூடுமான வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. இக்காலத்தில் தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்து அனுகூல நாளில் வழிபட்டு வந்தால் தடைகள் அனைத்து தானாக விலகும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் வக்ர நிலை சஞ்சரிக்கும் குரு பகவான் தற்போது வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார். எனவே இக்காலத்தில் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதே சமயம் காரியங்கள்ல இருந்த தடை அகல இருக்குதுங்க. பழைய தொழிலை நிறுத்திவிட்டு புதிய தொழில் தொடங்க ஆர்வம் காட்டுவீங்க. பிறரை சார்ந்திருப்பவர்கள் தனித்து இயங்க முற்பட இருக்கீங்க. பிள்ளைகளின் கல்யாணம், பெற்றோருடைய மனைவி போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. தொழில் வளர்ச்சி நிச்சயம் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் மீன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட
இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல ஜென்ம ராசியில் சூரியன், சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ள நிலையில விரயத்தை செவ்வாய், ராகு இணைந்து சஞ்சரிக்கிறார். இத்தருணங்கள்ல வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. ராசிக்கு விரயஸ்தான செவ்வாயும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கைப்பணத்தை பாதுகாத்துக் கொள்வது அவசியங்க. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியங்க. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. வெளியூர் பயணங்களின் போது பணம், பொருட்கள் ஆகியவற்றை ஜாக்கிரதையாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்க. தேவையில்லாமல் வெளியில் அலைய வேண்டாம். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வதற்காக பணம் கொடுக்க வேண்டாங்க. பிறருடன் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க. இரவு நேரத்தில் வெளியே செல்ல வேண்டும். அதேபோல் இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதேபோல் மீன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அன்றாட பணிகளையும் பொறுப்புகளையும் சக ஊழியர்களுடன் பழகுவதிலும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்துதுங்க. உயரதிகாரிகளுடன் வாக்குவாதம் வேண்டாங்க. பண பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. வீண் பலிகள் ஏற்படக்கூடும். வெளிநாட்டு பணிகள் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பண விஷயங்கள் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. அதே போல் முன்பணமின்றி முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. அதேபோல் முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவது தவிர்த்துக்கோங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறக்கூடும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. சரக்குகளின் விலைகளை நிர்ணயிப்பதில் எச்சரிக்கை என்பது மிக மிக அவசியங்க. வங்கிகள் மற்றும் இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றின் ஒத்துழைப்பு ஆதரவும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பும் வருமானமும் குறைய கொடுங்க. அதனால் இக்காலகட்டத்தினுடைய கடைசியில் நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்தில் பண பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் இத்தருணங்கள திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு பணப்பற்றாக்குறையினால் எடுத்து வரும் படங்கள் பாதியிலேயே நின்று போய்விடக்கூடிய நிலைமை உருவாக இருக்கு. நடிகர்கள் மற்றும் நடிகைகள் ஆகியோருக்கு வருமானம் பாதிக்கப்படக்கூடுங்க. வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. நிலைமை உருவாக சாத்தியக்கூறுகள் இருக்கு. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கருத்துக்களை பகிரங்கமாக வெளியிடுவதிலும் சற்று நிதானமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்யும். சிறு தவறும் பெரும் பிரச்சனையில கொண்டு போய் விடக்கூடுங்க. அதே போல் கட்சியில் உயர்மட்ட தலைவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக இருக்கும். எதிர்கட்சிகளின் தலைவர்களுடன் உள்ள நெருக்கத்தை குறைத்துக் கொள்ளுங்க. வீண் அபவாதம் ஏற்பட சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது நெய் சேர்த்து வந்தால் போதுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும்.